நகைச்சுவை நடிகர் சேசு அவர்களுடைய மரணம் மனதை ரொம்ப பாதிச்சுது. இப்போ நான் வெளியூரில் இருக்கிறேன். இருந்தாலும் அவருடன் நான் நேரடியாக பழகியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால, அவருடைய சில நினைவுகள், அவருடன் எனக்கான சில நினைவுகளை உங்கள்ட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அவர் நிறைய பேருக்கு தன்னலம் கருதாமல் உதவி செய்திருக்கிறாரு. எனக்கு தெரிந்தே வந்து ஒரு 7, 8 ஏழை பெண்களுக்கு வந்து திருமண உதவி. அவர் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு பண வசதி படைத்தவர் கிடையாது. ஆனால் அவரை நாடி வர்றவங்களுக்கு வந்து தனக்கு தெரிந்தவங்கள்ட்ட, வசதி வாய்ப்பு உள்ளவங்கள்ட்ட கேட்டு நேரடியாக அவங்கள அறிமுகப்படுத்தி, அந்த ஒரு பண பரிவர்த்தனையில் கூட இவர் தலையிட மாட்டார். நேரடியாக என்ன வேணும் அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், இவர் ஓடி போய் அதை பார்த்து அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கான ஏற்பாடு செய்கிறது. அப்படி ஒரு இது இதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். தன்னுடைய ஒரு மகளுக்கு திருமணம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு தகப்பன் துடிப்பானோ அந்த மாதிரி துடிப்பார். அது எவ்வளோ முக்கியமான விஷயங்க. அதை நம்ம செஞ்சு தானங்க ஆகணும் அப்படின்னு மற்ற வேலைகளை விட்டுலாம் அலைவார், செய்வார். அதுக்கு வந்து நல்லபடியாக முடித்து கொடுப்பாரு. நான் இதை பற்றி நான் யூடியூப்பில் பேசுகிறேன், இல்லை என்னுடைய சமூக வலைதளங்களில் எழுதுகிறேன் அப்படின்னா அதை மறுத்துடுவாங்க. அதெல்லாம் இல்லை, இது வந்து நம்முடைய கடமை, இது நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே அவங்க அப்படின்னு யாரையோ தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய மகள்களாக நினைத்தவர் அவர். அதுக்கப்புறம் அவர் இந்த நில விற்பனை அதில் கொஞ்சம் ஈடுபட்டுட்டு இருந்தார். அதுலேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தர முடியல, அவ்வளோ தர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறவங்களுக்கு தன்னுடைய இவருக்கான அந்த கமிஷன் தொகை இருக்கும்ல, அதை கழித்து சரி ரைட்டு பரவாயில்ல, எனக்கு பிரயோஜனம்லாம் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது, அதுக்கான இது நடக்குது, அதை பண்ணுங்கள் அப்படின்றாரு. உண்மையிலே பெரிய விஷயம் அது. ஒரு முறை இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வீடு அந்த வேளச்சேரி பகுதி தான். வேளச்சேரி பேருந்து நிலையத்தை தாண்டி நான் வாகனத்தில் போயிட்டுருக்கேன். பயங்கரமான நெரிசல். அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்போ அந்த பாலம் வேறு இல்லை. அந்த காலகட்டம் அது. போலீஸ்லாம் திணறாங்க. அப்போ பார்த்தாங்கன்னா நம்ம தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்க ஒரு ஓரத்தில் நின்றுட்டு சாலை போக்குவரத்தை சரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் டக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தெரியுது இவர். சரி அப்படின்னு நான் என்னுடைய வாகனத்தை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவும் எடுத்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து நெரிசலாம் குறைஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த ஓரமாக நிறுத்திருந்தார், தன்னுடைய வாகனத்தை நிறுத்திருந்தார். அதை எடுக்க வந்தார். அப்போ தான் பார்த்தேன். என்ன தலைவா இங்கே அப்படின்னு. இல்லை, உங்களை பார்த்து தான் நின்னேன். இந்த மாதிரி ஒரு யாரும் எதுவும் சொல்லாமல் தன்முனைப்பாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உண்மையிலே பெரிய விஷயங்க அப்படின்னா. ஆமாங்க, அது எங்கே போக்குவரத்து நெரிசலில் நான் போகிற வழியில் இருந்தாலும் உடனே அங்கே இறங்கி இது பண்ணார். எத்தனையோ பேருக்கு அவசரமாக போவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க வருவாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போவாங்க, இல்லை அலுவலகத்துக்கு முக்கியமான ஒரு வேலையாக போகிற மாதிரி இருக்கும், எவ்வளவோ வேலைகள் இருக்கும். அப்போ அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ணால் அது எத்தனை பேருக்கு அந்த நேரத்தை மிச்சப்படுத்த உதவும். தவிர காவலர்களும் குறைவான அளவு தானே இருக்கிறாங்க பொதுவாகவே. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நான் ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சேன். அதை வந்து வெளியிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவர் அதை எதுக்குங்க, அது வேண்டாம் அப்படின்னாரு. அதை எடுத்து வெளியிடணும், அது இந்த மரண செய்தி அப்படின்னு கேட்ட உடனே இதை நான் பதிவு பண்ணுறேன். அந்த விஷயத்தை கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து தேடி எடுத்து அதை போடணும். எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு மனிதராக இருந்தார். நம்முடைய குடும்பத்துக்கான ஒரு நல்ல தகப்பன், நல்ல கணவன், நல்ல பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு மனிதனாக அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார். திரைப்படத்தில் தான் அவர் வந்து காமெடி, நிஜத்தில் வந்து ஒரு ஹீரோ தான். அவருடைய மறைவு ரொம்ப ஒரு வலியை ஏற்படுத்துது. அவருக்கு நம்முடைய அஞ்சலிகள், அவருடைய குடும்பத்தினருக்கு நம்மளான எந்த விதத்திலான ஒரு ஆறுதலையும் அதுக்கு வந்து நம்ம ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நாம் துணை நிற்கணும். நன்றி.